இன்றைக்கி ஒரு மார்னிங் மினி விளாக் பார்க்கலாமா? காலையிலே பார்த்தீங்கன்னா வாசலில் கோலம் போட்டிருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு கோலம்லாம் போட்டு. ஹவுஸ் ஓனர் அக்கா வெளியே போகிறேன்னு சொல்லி இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் போட சொன்னாங்க. அதனால போட்டேன். போட்டு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பக்கத்தில் ஒரு கோயில் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி வீடியோவில் பார்த்துருந்தோம். மெயினாக அந்த கோயிலுக்கு போகிற இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ரோப் கார் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம பழனிலலாம் இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி இங்கேயுமே ரோப் கார் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வேலூர் பக்கத்தில் ஒரு ஊரில் சொல்லி இங்கே ஒரு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஊரில் தான் நரசிம்மன் கோவில்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது. அங்கே தான் வந்து ரோப் கார். நான் இது வரைக்கும் ரோப் காரில் போனதில்லை, பழனிக்கே நான் போனதில்லை. அதனால் அது எப்படி இருக்கும் அது அப்படின்னு ஆசையாக இருந்தது, அதுக்கு போகலான்னு சொல்லிட்டு. சரி போகலான்னு சொல்லி அதுக்கு போனோம். அங்கேருந்து மேலேருந்து வர்றதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே வயிறெல்லாம் கலக்க ஆரம்பிச்சிருச்சு. வயிற்றில் பேசாமல் வந்த வழியே திரும்ப போயிடலாமா அப்படின்ற அளவுக்குலாம் யோசிச்சோம். சரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே, போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போகிறப்ப ஜாலியாக தான் இருந்தது. மேலே போக 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 பார்த்திங்கன்னா நம்ம உயிர் நம்மக்கிட்டே இருக்காது. எங்கேயோ போயிட்டு சுற்றிட்டு திரும்ப வர்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அவ்வளோ ரொம்ப மெதுவாக தான் மேலே கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் போயிருப்பீங்க. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்ல, அதனால் சொல்லிட்டுருக்கேன், கேளுங்க. ஓகேவா? மேலே போனோடனே அந்த சுற்றி பார்த்தோன்னே அவ்வளோதான், நான் அவுட்டு அந்த மாதிரி ஆகிடுச்சு. அப்புறம் மேலே கோயிலுக்கு போனதுக்கப்புறம் தான் உயிரே கையில் வந்துச்சு. அப்பாடா ஒரு வழியாக அந்த சேர்த்துட்டீங்க கடவுளே, இதே மாதிரி திரும்ப கீழே கொண்டு போய் என்னை விட்டுருங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அங்கே பார்த்தீங்கன்னா குரங்கு தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. நிறைய குரங்கு இருந்தது. போகிற வர எல்லாரையுமே வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தது. இந்த குரங்குக்கு மட்டும் கொஞ்சம் ஏதாவது கோயிலில் கொஞ்சம் ஒரு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா குழந்தைங்க பெரியவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க. எல்லாருமே கையில் குச்சி வச்சுட்டே சுற்றுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. கோயில் சொன்னோம், கோயில் ரொம்ப சூப்பராக இருந்தது. சாமி நல்லா கும்பிட்டுட்டு அங்கேயே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மீனிங் பிரசாதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப போகலான்னு நினைக்கும் போது ஐயோ முருகா, திரும்ப பத்திரமா கூப்பிட்டு போய் கீழே விட்டுடா அப்படின்னு சொல்லி கடவுளை நல்லா கும்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டோம். நான் தான் பயந்தேங்க. நக்ஷாலாம் பார்த்திங்கன்னா பயமே இல்லை. ஏதோ டெய்லி மேலே கீழே போயிட்டு வர மாதிரி ஒரு ஃபீலில் அங்கே பாருங்கள் அது பாருங்கள் இவ்வளோ ஹைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து ரிவ்யூ பண்ணிட்டே வந்துட்டு இருந்தா. எப்படா கீழே போய் விடுவாங்க, உயிரோடு போயிடுவோமா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஓவராக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால அது ஃபீல் அந்த ஹைட்டில் இருக்கும் போது அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது ஆக்சுவலி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபேன் பார்த்திங்கன்னா நான் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி இருக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.